சார் வணக்கம். இளப்புகழேந்தி சார். சார் நீங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் இந்த நடந்து முடிந்த கூட்டம் பங்கேற்காத கட்சிகள் அப்படின்ட்டு பார்க்கும்போது எல்லாமே ஸ்டேட் பார்ட்டிஸாக இருக்குது சார். புதிய நீதி கட்சியாக இருக்கட்டும் அல்லது தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும், நீங்கள் அல்லது நம்மளுடைய புதிய தமிழகமாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஸ்டேட் பார்ட்டி, குறிப்பிட்ட மக்களுக்காக ரொம்ப குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகள் சார். இவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்த கூட்டத்தை புறக்கணித்திருப்பது அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிஜேபிக்கு பயந்துகிட்டு இவங்க வரலையா, இல்லை நிஜமாலுமே இந்த அரசாங்கம் அரசியலுக்காக தான் இதை செய்கிறது அப்படிங்கிறதுனால இவங்க வரலையா சார்? நீங்க குறிப்பிட்டதுல தமிழகத்தில் இன்றைக்கு எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் தளபதி கூட்டிய இந்த கூட்டம் என்பது அரசியலுக்கு அப்பாற்பட்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காகவும் தமிழர்களுடைய உரிமைக்கு பாதுகாக்கவும் எதிர்காலத்திலே எல்லோரும் வளமாக நலமாக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுக்கவும் கூட அழுத்தம் தருகின்ற அளவிற்கு அனைவரின் குரலாக இந்த கூட்டம். இந்த கூட்டத்துல 56 கட்சிகள் கலந்துகிட்டு இருக்கு, சின்னதுல இருந்து பெரிய இயக்கங்கள் வரை. இன்னும் கூட கேட்டீங்கன்னா, நம்முடைய முதல்வருக்கு அவர் மிக தெளிவாக அரசியலை கலக்காமல் மக்களுக்காக தமிழ்நாட்டிற்காக அதை செய்கிறார். ஆகவே தமிழ்நாட்டிலே நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட அவருடைய இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறோம் என்று அதிமுக உட்பட எல்லோரும் கலந்து கொண்டார்கள். சரி, நீங்க சொல்லுகிற இந்த கட்சிகள் என்கின்ற பொழுது எல்லாருக்குமே தெரியும் பிஜேபி கலந்துக்கல. பிஜேபி கலந்துக்கலன்னா நீங்க சொன்ன இந்த கட்சிகள், அவர்களை தனிப்பட்ட முறையில நம்ம குறை சொல்லணும்னு அவசியம் இல்ல. அவங்கள மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கட்சிகளை இந்த நாட்டிலேயே பார்க்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவங்க நின்னுட்டாங்கன்னா அதோட சரி 200 தொகுதியும் அந்த 4 பேர் ஜெயிச்சிருவாங்கன்னு தெரியும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், பிஜேபி என்கின்ற ஒரு அமைப்புக்கு இவர்கள் கட்டுப்பட்டவர்களாக, அந்த கூட்டணியில இருக்கிறவர்களாக, பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செய்யணும் அப்படின்ற நோக்கத்தோடு இதுல எதிர்ப்பு தெரிவித்து வெளியில் நிற்கிறார்களே தவிர உண்மையான மனநிலையோடு அவர்களுக்கும் அந்த எண்ணம் கிடையாது. ஆனா பொய் பேசிக்கிட்டு சும்மா இந்த அரசியல் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது நாட்டு பிரச்சனையாக மாநிலத்தினுடைய பிரச்சனையாக பார்த்து வரதை விட்டுட்டு பிஜேபி அரசியலை வைத்துக் கொண்டு அரசியல் பேசுகிறார்கள் இந்த நபர்களும் என்கின்ற பொழுது நாம வருத்தம் அடைகிறோம். வேற ஒண்ணும் இல்ல. இதை எல்லோருமே வரவேற்றார்கள் இந்த கூட்டத்தை. இப்ப என்ன, இப்ப திடீர்னு என்ன, ஏற்கனவே சொன்னது போலதான் இப்ப நண்பர் கூட எனக்கு முன்னாலே பேசிய சகோதரர் கூட அழகாக அவர்களும் ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணாங்க, பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சாங்க. 2001 கான்ஸ்டிடியூஷன் 84 அந்த அமெண்ட்மெண்ட்ல 25 வருஷத்திற்கு இதுல எந்த மாறுதலும் இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி தள்ளிட்டு வந்தது. அதற்கு பிறகும் இந்த ஃபேமிலி பிளானிங் அதுக்குதுன்ற திட்டங்களை எல்லாம் சொல்லும் போது குடும்ப கட்டுப்பாடு என்பது பொருளாதாரத்தின் அடிப்படையில் மிக அதிகமாக பல கோடி மக்கள் 100, 130, 140, இன்னைக்கு 145, அது இன்னும் அதிகமாக போயிட போனால் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதார நிலை பாழ்பட்டுடும் சொன்ன உடனே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை மிக தெளிவாக நம்முடைய மக்கள் பின்பற்ற, அரசுகளும் நடவடிக்கை எடுக்க, சவுத்துல சிறப்பாக இருக்க, இன்னைக்கு மோடி அரசு செய்திருக்கிற நிலையை பார்க்கின்ற பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னா அப்போ அன்றைக்கு இந்த நாட்டின் நலனுக்காக நாட்டின் வளர்ச்சிக்காக தங்களுடைய தனிப்பட்ட நிலைகளை கூட மறந்துவிட்டு தாங்கள் நாட்டுக்காக செய்த அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்ட பெருமைக்கு நீங்க பரிசு கொடுப்பீங்களா தண்டனை கொடுப்பீங்களா? அததான் முதலமைச்சர் கேட்கிறார். இது என்ன தண்டனை? அப்போ இனிமேல் ஒன்றிய அரசு மேல இருந்து ஏதாவது ஒண்ணு சொன்னா, ஏதாவது ஒண்ணு செய்தா நாம அதை செய்யக்கூடாது, செய்யாம இருந்தா தான் ஒன்றிய அரசு நமக்கு பாராட்டும் அப்படின்னு நினைக்கிறதா? ஏன் தவறான எண்ணத்தை உருவாக்குறீங்க? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறது என்ன, 543. 543ல 39 இருக்கு இல்லையா தமிழகம். தமிழகத்தில் இருக்கிற 39 அப்படின்னும் போது 7.2%. 7.16 7.2 சொல்றாங்க. நீங்க நல்லா அதை கணக்கு போட்டு பாருங்க. 7.16
சரி 16 18 2 இது 3 கருத்து இருக்கு. சரி, உங்களை மாதிரி இப்ப இருக்கிற 39 சீட்ஸுக்கு 7.18 இருக்கட்டும். இருந்தாலும் நாம என்ன சொல்றோம், நாளைக்கு எந்த அளவிற்கு சீட்டு அதிகரித்தாலும் 543 இருந்து 600 ஆனாலும் 700 ஆனாலும் சரி, தமிழ்நாட்டில் அந்த 7.18% இருக்கணுமே தவிர இங்க 39 தாங்க, 39க்கு குறையாதுங்கன்னு சொல்லிட்டு வட மாநிலத்துல 300-400 சீட் ஏத்திக்கிறதா, 60-70 சீட் ஏத்திக்கிறதா தப்பு. அதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் மிக தெளிவாக நாம் இங்க பதிவு செய்ய விரும்புகிறோம். அது மட்டுமல்லாம நம்முடைய முதல்வர் அங்க மற்ற பார்ட்டி லீடர்ஸ் அழகாக சொன்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக சகோதரர் அன்புமணியும் சொன்னாரு, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக சகோதரர் திருமா அவர்களும் அழகாக எடுத்து சொன்னாங்க. எல்லா தலைவர்களுமே பேசியிருக்காங்க. அதுல அன்புமணி என்ன சொன்னார் தெரியுங்களா? தென்னக மாநில முதல்வர்கள், தென்னகத்தினுடைய முதல்வர்கள் கட்சிகளை சந்தித்து தென்னக மாநில முதல்வர் கலந்து கொண்டு கூட்டுக்குழுவை அமைக்க வேண்டும். அந்த கூட்டுக்குழுவுக்கு நீங்களே தலைமையாக இருந்து இதனுடைய எதிரொலியாக செயல்படுத்த வேண்டும் என்று அற்புதமாக சொல்ல முதல்வர் வரவேற்றார். நாங்க இப்ப என்ன சொல்றோம், இந்தியாவிலேயே பாஜக செய்கின்ற ஒவ்வொரு பிரச்சனை நீங்க எடுத்த உடனே பாத்தீங்கன்னா வேகமா வருவாங்க. இல்ல எதுக்குன்னு கேளுங்க. இப்ப என்ன இந்தியாவின் வளர்ச்சிக்கு, இப்ப என்ன இந்தியாவின் வளர்ச்சிக்கு, நீ என்ன பொருளாதாரத்துல பெருசா வந்துட்ட, எங்கயோ ரிவர்ஸ் கியர்ல போயிட்டு இந்தியாவினுடைய நிலைப்பாடு மோசமாக இருக்கும்போது இப்ப எதுக்கு இந்த வேலை? இது தேவையில்லாத வெட்டி செலவு வேலைகளாகவும் போது தெரியுங்களா? ஆனால் பாரதிய ஜனதா அவர்களுடைய கான்ஸ்பிரசியை நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொல்றோம். வட மாநிலத்தில் சீட்டை அதிகரிச்சு தென் மாநிலத்தில் சீட்டை குறைச்சா சுலபமா மீண்டும் ஆட்சிக்கு வந்துடலாம் என்ற சதி திட்டத்தையும் இதனுள்ளே பாரதிய ஜனதா வச்சிருக்கிறத நாம வெளிப்படையா இங்க சொல்ல விரும்புறோம். அது மட்டுமல்ல இதற்கு அடுத்து இதே வேலையை பேசிட்டே இருக்கீங்க ஆமா இதே வேலையை என்ன பண்ணுவாங்க, சட்டமன்றத்திலையும் கொண்டு வந்து நாசப்படுத்த பார்ப்பாங்க. இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை கெடுக்க வருகின்ற பாரதிய ஜனதாவின் இந்த திட்டத்தை இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கிற முதல்வர்களுக்கு முதன்மையானவராக அனைவரும் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தலைவர் அவர்கள் இன்னைக்கு இந்த கூட்டம் ஒரு வழிகாட்டுகிற கூட்டம், நெறிமுறையுள்ள கூட்டம், இந்தியாவுக்கு சரியான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு.